தமிழக கேரள எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த தமிழக கேரள எல்லைப் பகுதியான புள்ளியரை காவல் சோதனைச் சாவடியில் இந்த பணி நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கும், கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கும் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சோதனைச் சாவடி வழியாக சென்று வருகின்றன. அவ்வாறு செல்லும் வாகனங்களில் ரேஷன் அரிசி, எரி சாராயம் ஆகியவை கடத்தப்படுவதும் அடிக்கடி நடந்து வருகிறது. மேலும் மாவோயிஸ்டுகள் நடமாட்டமும் இருப்பதால் அதனை தடுக்க மேக்கரை கோட்டை வாசல் பகுதியிலும் புளியரையில் உள்ள வாகன காவல் சோதனைச் சாவடியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமரா சேவையை தென்காசி காவல் உதவி கண்காணிப்பாளர் அரவிந்தன் இன்று தொடங்கி வைத்தார். 24 மணி நேரமும் அனைத்து வாகனங்களும் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படும். இதில் வாகனத்தின் பதிவு எண் மற்றும் ஓட்டுநரின் முகம் தெரியும் அளவுக்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரேஷன் அரிசி கடத்தல் மற்றும் எரிசாராயம் கடத்தல் முதலான குற்றங்கள் எளிதில் கண்காணிக்கப்படும்.